நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை ஃபங்க்ஷனோ நடக்கும்போது இந்த கிரேவி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இது சப்பாத்தி, புல்கா, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டஃப்டு காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுட்டு அதில் தண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனுக்கு தனியாக எடுத்து மாற்றிக்கிறோம். இது இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஏன் நம்ம பெருசாக போடுறோம்னா அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெருசாக போடுறோம். இப்போ நம்ம இதை தனியாக ஆற வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம சாரப்பருப்புன்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும், நம்ம அதை ஸ்வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே சாரப்பருப்பு தான். அதை போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த சாரப்பருப்பு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் கூட சரியாயிடும். அதனால் இதை ஸ்வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களால் சமையலில் எப்பப்போ சேர்த்திக்க முடியுமோ அப்பப்போலாம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை தனியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். மறுபடியும் நம்ம அடுப்பில் அதே பேனை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கோம்ல, அதே ஆயிலையே நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம இப்பயே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விட்டுக்கிறோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வணங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் கிடைக்கலைன்னா நார்மல் மிளகாத்தூளே வரமிளகாத்தூளே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு நம்ம பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சாரப்பருப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு உண்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரில் இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் நம்ம எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இந்த காலிஃப்ளவருக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உள்ளே அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கிரும். ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவருக்கும் நம்ம இந்த மசாலாவை இது மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தாங்க, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விதவிதமாக ஒரு டைம்னாவது எப்போயாவது செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். மிச்சம் இருக்க மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா மறுபடியும் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கும்போது அது ஓரளவு நல்லா வணங்கிரும். வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எல்லா காலிஃப்ளவரையும் வணக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது அதே பேனில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா முருவலாக வணக்கணும். ஒரு சிலர் இதை டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் டீப் ஃப்ரை பண்ணாத இதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நான் நல்லாவே வணக்கி எடுத்திருக்கேன். இப்போ நான் வணக்கினதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதை நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை
இப்போ ஆற வச்சு தனியாக ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக கசகசா இருக்குல்ல, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சதை இதை 3ஐயும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மைய அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இதில் தான் நம்ம கிரேவியே செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம், முந்திரி, கசகசா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவருக்கு ஸ்டஃப் பண்ண எடுத்து வச்சோம் இல்லைங்க, அந்த மிச்ச மசாலாவையும் இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கிக்கிறோம். இது நல்லா ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இது பச்சை வாசம் போகிற அளவு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கசூரி மேத்தி இருக்குள்ள, வெந்தயக்கீரையை காய வச்சதுக்கு பேர் தான் கசூரி மேத்தி. அதை நம்ம இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி போட்டுக்கிறோம். இது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணக்கிக்கிறோம். வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம். ஆல்ரெடி இந்த மசாலாவில் உப்பு இருக்குது. இப்போ கிரேவிக்கு நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டுற வேண்டாம். போட்டுட்டு நம்ம இதையும் நல்லா வணக்கி விட்டுறோம். வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். இது போட்டோடனே நல்லா அடி பிடிக்கும். அதனால் ஓரளவு நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கிளறும் போது நீங்கள் ஒன்றா சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மேலே தெளிச்சிரும். கிளறிட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் ஒரு அரை டம்ளர் நம்ம பாலை ஆட் பண்ணிக்கிறோம். பாலை ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே தெளிச்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்டுறோம். கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தாங்க. போட்டால் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வேண்டானாலும் விட்டுறலாம். நான் இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நம்ம இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வணக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஒவ்வொன்றா அப்படி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னா, ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கிரேவியை ஊற்றிட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். மேலே வேணும்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ண ஆனியனை கூட போட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு பார்ட்டி அப்பயோ ஒரு ஃபங்க்ஷன் அப்பயோ நம்ம இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரை வச்சுட்டு அதில் இந்த மாதிரி கிரேவி ஊற்றி சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை சப்பாத்தி கூட சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் கூடயும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.